வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் பார்க்கலாம். கடற்கரைக்கு தான் மக்களே போயிட்டுருக்கேன். ரொம்ப காற்று, பயங்கரமாக காற்றடிக்க. என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. கடலை பாருங்கள், ரொம்ப வந்துட்டு அலை வெளியே வந்துச்சு. அதிகமாக தான் வந்துட்டு இருந்துச்சு. வெள்ளம் ஏறுதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அங்கே அந்த பைக்கு வர்ற இடம் வர வந்துருச்சு. அப்புறம் ஆறுமுகத்தை வலைக்கு தான் போனேன். எனக்கு இவங்க வலையில் மட்டும்தான் மீனே வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏலத்தில் தான் போய் எடுத்தேன். இவங்களுக்கு காரா, அப்புறம் கடுக்கா நண்டு, பாறை நண்டு கிடந்துச்சு. கலவாவில் வந்துட்டு வரி கலவா கிடந்துச்சு. அப்புறம் மதனம், எப்பயும் போல் மதனம் அதுதான் கிடந்துச்சு. இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த காரா பாட்டியோட பேத்தி உட்காந்து மீனுக்கு காக்கா விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு அப்புறம் சாலை வாங்கிட்டு வந்தேன் மக்களே. சாலை வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். குமாரன்ட்ட தான் வாங்கினேன் சாலை. சாலையோட டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சூப்பராக இருக்கும் சாலை. இதில் வந்துட்டு நான் என்னென்ன வைக்க போகிறேன்னா, குழம்பு வச்சு பொரித்து வடை செய்யணும். அதுக்காக வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்ணம்மா பாட்டி கிளம்பிட்டாங்க. பாட்டியும் நானும் தான் போவேன் டெய்லி. ஒரு சில நேரம் வந்துட்டு எனக்கு லேட் ஆகிட்டுனா நான் போயிடுவேன். பாருங்கள், மீனை வெட்ட போகிறேன். இந்த சாலையை வெட்டுறதுக்கு ரொம்ப கடுப்பாகும் மக்களே, ரொம்ப டைம் ஆகும். இதை நான் வெட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு மீன் வெட்டி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அம்மா வெட்டி தந்துடுவாங்க, இல்லட்டா அம்மாச்சி வெட்டி தந்துடுவாங்க. இப்போ நான் தான் கொஞ்ச நாளாக ஒரு 2 வருஷமாக நான் தான் வெட்டிகிட்டு இருக்கேன். 2 வருஷமாக வெட்டினாலும் சாலையை வந்துட்டு கடன்னு வெட்டவே வராது. செவுள் வேறு அதிகமாக இருக்குமா, அதனால வந்துட்டு வராது. ஆனால் வந்துட்டு நல்லாயிருக்கும், மீன் வெட்ட நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு பழகிருச்சு. அந்த பெரிய வடைச்சட்டியில் வந்துட்டு 3/4 சட்டியாக இருந்துச்சு மக்களே. அவ்வளோ மீன் இருந்துச்சு. வெட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. வெட்டி முடிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ மீனையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு இப்போதைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். எதுக்குன்னா, நான் வந்துட்டு சாமி கும்பிடணும் பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வைக்கிறேன். ஏன்னா காலையில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். அது காலையில் பரபரப்பாக வேலை ஓடுறதில் எடுக்கவே முடியல மக்களே, வீடியோ எடுக்கவே முடியல என்னால். அப்புறம் குளிச்சுட்டு கடைக்கு போகிறேன், பூஜை ஜாமான் வாங்குறதுக்கு தான். அப்புறம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேன், நெய் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு நான் பூஜை தான் பண்ண போகிறேன். அப்புறம் போய் வெத்தலை பறிக்க போனேன். இன்றைக்கி வெத்தலையே எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் வந்துட்டு ஏன்னா எங்கள் ஏரியா சைடு வந்துட்டு கிடைக்காது, வெத்தலை கிடைக்காது. நாங்கள் போனால் பல்க்கு முல்லைக்காட்டுக்கு போகணும். எங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. இங்கே சின்ன கிராமனால எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. போனாலும் ஒரு 10 நிமிஷம் தள்ளி போகணும். அதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஒரு 2 வீட்டில் இருக்கும், அங்கேயே நான் பறிச்சுக்கிடுவேன். ஒரு வீட்லேயே எங்கள் சித்தப்பா வீட்டில், கார்த்தி சித்தப்பா வீட்டில் வந்துட்டு வாடி போயிட்டு மக்களே. ஐயோ என்ன பண்ணுறது முருகா, எனக்கு வேணுமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க மல்லிகை செடிக்குள்ளே உள்ளே நின்றுச்சு. அதில் 7 வெத்தலையை பறிச்சுட்டு வந்து முருகருக்கு நல்லபடியாக வந்துட்டு தீபம் போட்டாச்சு. அடுத்த வாரம்லாம் கடையிலேயே வாங்கிட்டு வர சொல்லிடணும், திங்கக்கிழமையும் வாங்கிட்டு வர சொல்லி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வெத்தலை எல்லாம் கழுவியாச்சு. நான் ஒரு நாள் இந்த விளக்கு போடுறதே ஒரு விலாகாக எடுத்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் விலாகாக எடுத்து போடுறேன் சரிங்களா? செவ்வாய்க்கிழமை அந்த சாமி கும்பிட்ற விலாகு மட்டும் நான் போடுறேன். வெத்தலையை கழுவி அதில் மஞ்சள், நான் எப்பயுமே சந்தனம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். பூ வந்துட்டு முந்தின நாளே வாங்கி வச்சிட்டேன். நான் வந்துட்டு பூவும் வந்துட்டு வர்ற டைம் தான் வாங்க முடியும். பாருங்கள், அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேலே வைக்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம வந்துட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா. எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். முருகரை பௌர்ணமிக்கு பார்க்க போயிடுவேன். இப்போ வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சு நானும் என்னோடய வீட்டுக்காரரும் போகிறோம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு.
அப்புறம் நெய் அபிஷேகம் பண்ணேன். ஏதாவது 3 உங்களுக்கு என்ன வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். வேல் வந்துட்டு திருச்செந்தூரில் எனக்கு ஷர்மியக்கா வாங்கிட்டு வந்த வேல். ஏற்கனவே இருந்த வேலை வந்துட்டு நான் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் திருநர் அபிஷேகம் பண்ணேன். 3ஆவும் பண்ணலாம், 5ஆவும் பண்ணலாம், உங்களோட வசதிக்கு ஏற்ப. நான் எப்போயுமே 3 பண்ணுவேன். திருநரை வந்துட்டு கரைச்சி ஊற்ற வேணாம், அப்படியே தூவி விட்டாலே அது திருநர் அபிஷேகம் ஆகிரும். நீங்கள் என்ன வேணுனாலுமே நம்பிக்கையோடு மனமுருகி வேண்டுங்க, நடக்கும். வேல்மாறல் படிக்கிறத வந்துட்டு சரியாக வீடியோ எடுக்காமல் நான் வந்துட்டு ட்ரைபாட் வச்சு தான் எடுக்கிற மக்களே. அது வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அதை நான் சேர்க்கலை. அந்த ஒரு படிக்கிறத மட்டும் நான் காமிச்சேன். அதை மட்டும் வேறு மாதிரி சைடாக கொஞ்சோண்டு தெரியும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நான் சாமி கும்பிட்றதே ஒரு விலாகாக எடுத்து போடுறேன். அமரவே மாட்டேன்ருச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் ஐயாவுக்கு போய் சாம்பிராணி எல்லாம் காமிச்சேன். அது வந்துட்டு பாண்டி ஐயா மலை எப்பயுமே வாசலில் இருக்கும். வேல்மாறல் படிச்சிருந்தான் தான் மக்களே. மாற்றி ட்ரைபாடை வச்சு மாற்றி எடுத்துட்டேன் வீடியோ. வேல்மாறல் திருப்புகளில் வந்துட்டு பாதி படிப்பேன் மக்களே, பாதியாக தான் படிப்பேன். ஃபுல்லாக படித்தா ரொம்ப 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும், அவ்வளோ இருக்கும் அதில். அதனால் வேல்மாறல் ஃபுல்லாக எப்போயுமே படிச்சிருவேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சோத்தை வச்சாச்சு மக்களே. சோத்தை வச்சு மீன் குழம்பு வச்சாச்சு. பாருங்கள், தேங்காய் வந்துட்டு ஒரு 1-2 தேங்காய் அப்படியே முழுசாக கிடந்துச்சு. சரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு வரைய வச்சுட்டேன் பார்த்திங்களா, கருவேப்பிலை போட்டு தான் வரைய வச்சுருக்கேன். அப்புறம் சாலை மீன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் வடை செய்கிறதுக்கு. சோறு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. சோறு வெந்துட்டு மக்களே வடிக்க தான் செய்யணும். குழம்பு வந்துட்டு கொதிச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அதையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்துட்டு சமையல் வீடியோ போடும்போது நான் இதோட ஃபுல் வீடியோ எல்லாமே நான் போடுறேன். விலாகுனால வந்துட்டு டே இன் மை லைஃப்னால நான் போடல ஃபுல் வீடியோ. நான் அடுப்பில் சமைச்சு நான் போடுறேன் சரிங்களா. குழம்பு நல்லா வாசம் இருந்துச்சு மக்களே. மீன் குழம்பு அதுவும் ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிட்டு மீன் சாப்பிட்டேன். அவ்வளோதான் மக்களே. அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்துச்சு. ஒன்றா ஷூவை கழட்டி பேக்லேயே வச்சுட்டு வந்துச்சு. ரெண்டும் ரொம்ப சேட்டை பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நான் போடுறேன் சரிங்களா. என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன்